ஹலோ மக்களே! தன்னைத்தாண்டி ஃபெயிலியர் சொல்லிக்கிட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சன பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யார பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு தெரியுதா? ஜெயாவ பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஜெயாக்கு பார்த்தீங்கன்னா, தன்னோட அப்பா, அம்மா யாருன்னு சொல்லிட்டு தெரியாது. அத தாண்டி அவர் என்ன கிளான்னு சொல்லிட்டு தெரியாது. அவர பொறுத்தளவுல அவரோட வாழ்க்கையில அவர தேடி ஒரு பையன் வருவான். அவன் தான் அந்த உலகத்த காப்பாத்த பொறந்தவன். அவன ட்ரெயின் பண்ண சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாரு. அதில பார்த்தீங்கன்னா, 5 மாஸ்டர்ஸ் உருவாக்கிட்டு போயிருப்பாரு. அவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரு பேட்டிலுக்கு போனா, அந்த பேட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கும். ஏன்னா 5 பேருமே கிரேட்டு. அதெல்லாம் தாண்டி 2 பேர் அதில ஒக்ககே ஆயிட்டுருப்பாங்க. யார பத்தி சொல்றேன்னு தெரியுதா? நருட்டோ, மினாருட்டோ பத்தி தான் சொல்றேன். இவருக்கு கூட ஹோக்காகே ஆவறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். பட் எனக்கு அதெல்லாம் வேணாம். என்னை தேடி ஒரு பையன் வருவான். நான் அவன ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருப்பாரு. தான் லவ் பண்ண ஒரு பொண்ணு வேற ஒரு பையன லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சைலண்ட்டா விட்டுருப்பாரு. அந்த பையன் செத்ததுக்கப்புறம் கூட ஒன் சைட் லவ் பண்ணிட்டு அட்வான்டேஜ் எடுக்காம இருந்திருப்பாரு. இதில கொடுமையான விஷயம் என்னன்னா, இவர் ஸ்டூடண்ட் நகட்டோ சந்தர்ப்ப சூழ்நிலைனால 2 பேருக்கும் ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல பார்த்தீங்கன்னா ஜிராயா செத்துருப்பாரு. நருட்டோ சீரிஸ்ன்னு சொல்ல வேற எந்த சீரிஸ்ல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் காட்டவே முடியாது. அந்த மனுஷன் சாகும்போது கூட பார்த்தீங்கன்னா, சிரிச்சுட்டு தான் செத்துருப்பாரு. அந்த ஒரு ஸ்மைல பார்த்ததுக்கப்புறம் என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு இவர போய் கொன்னுட்டாங்களேன்னு சொல்லிட்டு எனக்கே காண்டாயிடுச்சு. அந்த அளவுக்கு அந்த சீன்லாம் அப்படியே ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். ஸோ நருட்டோ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ். கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.